நல்லா காரசாரமான நண்டு மசாலா. நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி, புதினா எல்லாத்தையும் அரைச்சி நண்டில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சோண்டு சோம்பு தாளித்து பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். கோல்டு இருக்கிறப்போ இல்லை நல்லா நான்வெஜ் சாப்பிட்ணுன்றப்போ இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்குறதுனால கொஞ்சம் காரத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேன். தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லா நண்டை போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம். இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலான்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். எனக்கு நல்ல கிரேவி ஸ்டைலில் வேணும் அப்படின்றதுனால நல்லா கொதி வந்ததும் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சுட சுட சாதத்து கூட இந்த நண்டு கிரேவியும் கூட ஒரு கனவா மீன் கிரேவி இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை வறுவல் இல்லைன்னா ப்ரான் தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.